Hey friends, welcome back to Shifani Vlogs and Cooking. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கார்டன் டூர் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்றைக்கி என்னென்ன கார்டன்லலாம் இருக்குது, இனி என்னென்ன கொண்டு வர போகிறோம், ஸோ எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. ஸோ இதான் வந்து கார்டனோட அவுட்லுக்கு. நான் வந்து இங்கேருந்து மோஸ்ட்லி வந்து வீடியோ எடுக்கிறேன்னா இங்கேருந்து தான் எடுப்பேன். இங்கேருந்து அப்படியே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நம்ம கீழே இறங்கி எல்லாத்தையும் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு மரம் யூக்காலிப்டஸ்னு சொல்லிட்டு, இது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எதுவுமே வந்து தராது. ஜஸ்ட் நம்ம வந்து இந்த வெயிலை மறைக்கிறதுக்காக ஒரு நிழலாக அந்த மரத்தை வந்து இருக்குது. இந்த மரம் மட்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் வெயிலுமே வந்து வீட்டு மேலே அடிக்க ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு வேப்பிலை செடியும் வந்து இங்கே மரமாக வந்து இருக்குது. இது வந்து வேப்பிலை மரம் இது இங்கே ஃபுல்லாக. அப்புறம் இது வந்து ஒரு கொய்யாக்காய் மரம் இங்கே வரைக்கும் இருக்கும். இன்னும் கொய்யாக்காய் எதுவுமே வந்து காய்க்கல. அதுக்கு அப்பப்போ காய்ச்சிரும், அது வந்து ஏதாவது வந்து சாப்பிட்டு போயிடும். ஆனால் நாங்கள் இன்னும் வந்து இந்த கொய்யாக்காயில் வந்து பார்க்கல. இந்த கொய்யாக்காய் மரத்தில் வந்து இன்னும் நீங்கள் கீழே வந்து இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி செடி, அதாவது இதெல்லாம் நாங்கள் வச்சது வந்து வைக்கவே இல்லை. சில இந்த மரம் மட்டும்தான் வச்சுருக்கோம். மற்றபடிலாம் அதுவாகவே வந்து வந்தது தான். இதை போல் நான் தொட்டாச்சி மிங்கின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இது வேறு ஏதோ ஒரு செடி. இங்கே ஃபுல்லாக வேஸ்ட் வாட்டரெல்லாம் இங்கே வர மாதிரி இங்கே ஒரு பைப் செட்டப் மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த பைப் வழியாக வந்து வேஸ்ட் வாட்டர்லாம் இதில் வந்து வந்துடும். ஸோ அப்படியே எல்லா செடிக்குமே வந்து தண்ணி வந்து போயிடும். நம்ம ஊற்ற வேண்டிய தேவையில்லை. எல்லாம் தாண்டி போனோன்னா இங்கே வந்து இங்கே மரம் இருக்கிற இடம். அப்படியே கீழே இது வந்து ஒரு மரம், கொய்யாக்காய் மரம் தான். இதுவும் ஸ்லோப் மாதிரி போகும். அங்கேருந்து ஒரு மரம் வந்து இருக்குது. இது வந்து முருங்கைக்காய் மரம். இங்கே நிறைய முருங்கைக்காய் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். முருங்கைக்காய் வந்து இருந்துச்சு, ஆனால் எல்லாமே எடுத்துட்டாங்க போல இருக்குது. சொன்னோமே இப்போதைக்கு இல்லை. அங்கங்கே ஒன்று வந்து நிற்கிது. கீழே உள்ள பார்த்து இங்கே வந்து நாங்கள் அவ்வளோவா செடி எதுவுமே போடல. ஃபுல்லாக வந்து ஒரு கிரவுண்ட் மாதிரி ஏதாவது விளையாடுறதுக்கு இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கே தான் வந்து மோஸ்ட்லி எரிக்கிறது எல்லாமே, செடியெல்லாம் வந்து எடுத்து இங்கே தான் போட்டு எரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே தான் வந்து கொஞ்சம் வந்து ஃபுல்லாக நடக்கலாம். ஈவினிங் ஆனால் நல்லாயிருக்கும். அப்புறம் நானே வந்து இப்போ தான் புதுசாக நோட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தக்காளி இருக்குது. இன்னும் பழுக்கலை எதுவும். இப்படி இருக்குது. நானே இப்போ தான் பார்க்குறேன் என்னடா ஆகுது. ஸோ மேலே உள்ள இதிலேருந்து அப்படியே படர்ந்து வந்து இங்கே வந்து தக்காளி காய் மாதிரி போட்டிருக்கு. இன்னும் வந்து அது செடி இன்னும் அது பழுக்கலை. சுத்தம் பறிக்க முடியாது. இங்கே ஒன்று, அப்படியே இங்கே மேலே 2. நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். இங்கே ஒரு லைட் க்ரீன் கலரில் ஒரு செடி வரது பாருங்கள், என்னங்கிறது தெரியல. அதே மாதிரி இங்கே ஒரு இப்போ தான் வந்து போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இது இப்போ தான் வந்து போட்டிருக்கு. கருவேப்பிலை செடி வருது, நல்லா இருக்குல்ல. முன்னாடி வந்து அங்கே சைட்டில் ஒரு பெரிய செடி வந்து வந்துச்சு. செடி வரும்போது அங்கெல்லாம் வேலை பார்க்கும்போது அந்த செடி வந்து ஒடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அப்படியே ஒடிஞ்சதுனால அது காஞ்சி அப்படியே வீணாக போயிடுச்சு. பட் வந்து இங்கே ஒரு செடி வந்து வருது.
ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பாதுகாத்து தான் அதை வந்து டச் பண்ணேன். ஆனால் நல்ல அந்த கருவேப்பிலைஸ் மாதிரி இப்படி செடி இந்த மாதிரிலாம் வந்திருக்கும். ஸோ இந்த செடிலாம் இருப்பாங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் புல்லெல்லாம் இங்கே நிறைய வளர்ந்து இருந்துச்சு. அதெல்லாம் கட் பண்ணி நீட்டாக நிரட்டி போட்டிருந்தோம். இது வந்து இப்படியே மேலே வந்து இது ஒரு மரம், இது ஒரு மரம், இது ஒரு மரம், மேலே இதெல்லாம் சேர்ந்து தான் மேலே அவங்க எவ்வளோ நிழல் தருது அப்படின்ட்டு. இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது பாருங்கள் எல்லாத்துக்கும் நடுவில். ஸோ இந்த மாதிரி தான் அங்கே நின்று அதுதான் எங்களுக்கு வியூ பாயிண்ட்டு. அங்கே நின்று பார்க்கும்போது இதெல்லாம் சூப்பராக தெரியும். இந்த இது வந்து 2-3 மரம் சேர்ந்த மாதிரி, 2 மரம் சேர்ந்தது. முருங்கைக்காய் மரம் அதெல்லாம் இங்கே நிற்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கார்டன் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தாச்சு. இதுதான் வந்து கார்டன். இந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு தக்காளி, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் தருது. பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நிழல் தருது. ஸோ அந்த வீட்டுக்கு நிழலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரமும் தான். ஸோ எங்களுக்கு வீடு வந்து நல்லா நிழலாக இருக்குது. இல்லைன்னா இங்கே வந்து நின்று பேச முடியாது, அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து அடிக்கும். ஸோ நீங்களும் நிறைய ட்ரீஸ் பிளான்ட்ஸ்லாம் வந்து வளருங்க. நாங்களும் இன்னும் கொஞ்சம் அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து கிரவுண்டாக இருக்கு இல்லையா, அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து வளர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கும். ஏன்னா ட்ரீஸ் வந்து போகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ட்ரீஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னும் பிளான்ட்ஸ் தான் நிறைய வந்து வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, கிட்ட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திக்கோங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.